அனைவருக்கும் வணக்கம். ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் வெப்சைட் மூலமாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஏறிட்டுருக்கு. இந்த சம்பளம் ஏறும் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் வெப்சைட்டில் இருந்து பே ஸ்லிப்பை எவ்வாறு டவுன்லோட் செய்வதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுளில் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு karuvulam.tn.gov.in வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணணும். சைன் இன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடின்ற இடத்துல மாதம் உங்களுக்கு சம்பளம் ஏறினோடனே ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களுக்கு உரிய எம்ப்ளாயி ஐடி ஒன்று 11 டிஜிட்டில் இருக்கும். அந்த எம்ப்ளாயி ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணணும். பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஹைஃபன் ஸ்பேஸு ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இல்லாமல் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வர்ற பேஜில் ரைட் சைடில் 3 லைன் இருக்கும் ஆப்ஷன். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ற ஆப்ஷன் மெனு வரும். அந்த மெனுவில் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். மந்த்து செலக்ட் பண்ணணும். எந்த மந்த் உங்களுக்கு பே ஸ்லிப் தேவையோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்கணும். ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த மாதத்துலேருந்து தான் உங்களுடைய பே ஸ்லிப்பை இதிலேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். கோ கொடுத்த உடனே ப்ளூ கலரில் இஎம்பி ரெகுலர் சேலரின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பு வந்து டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே உங்கள் மொபைலில் டவுன்லோட்ஸ்னு ஆப்ஷனில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இபே ஸ்லிப்புன்னு இருக்கும். அது வந்து ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்ஜிப் பண்ணணும். மொபைலில் பண்ணால் லேட்டஸ்ட் ஃபோன்லாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் 2 அப்படின்னு கேட்கும். உங்கள் ஃபோல்டரில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்போ பாஸ்வேர்டில் போட்டிங்களா ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் வெப்சைட்டில் அதே பாஸ்வேர்டை இங்கே போடணும். பண்ணோடனே உங்களோட பே ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆகிரும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம்.